ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க கோயிலில் ஏதோ கோழி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கறி வந்து கூப்பிட்ருக்கான். அதுக்காக போயிட்டுருக்கோம். அவங்க ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமலை முருகன் கோயிலேருந்து அப்படியே பின்னாடி கல்யாணகிரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதான் ஏத்தாப்பூர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஊரை தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் வச்ச புளிய மரம் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இப்போ வெய்ய கண்ட சம்மர் சீசனில் போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த நிழலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஏரியாவில் இல்லை, ஆனால் இந்த ஏரியாவில் வந்து இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அண்ணன் புதுசாக வண்டி ஓட்டுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுவார். பரவாயில்ல, நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு பொறுமையாக போவோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்காங்க. ரோசாப்பழம் கடைலாம் இதை போட்டிருக்காங்க, ஜூஸ் கடை போட்டிருக்காங்க. வேகமாக போனேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் போகிறோமா இது அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு இயற்கையான ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா கருமுதுரை வெள்ளிமலை போகிற ரூட்டு. பாருங்க, பக்கத்துலேயே ஒரு கரடு. அப்படியே பார்த்தீங்கன்னா மலை, ஆனை மலையா இதை சொல்லுவாங்க. 7th படிக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் புக்கில் வந்துச்சு, ஆனைவாடி மலையா இதை சொல்லுவாங்க. அந்த மலை தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சி அப்படியே இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி வரைக்கும் இந்த ரோடு, இந்த மலை அப்படியே இருக்குங்க, கண்டினியூவாக இருக்குது. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா மரம்லாம் ரொம்ப ஆதிகாலத்து மரமாக ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையோட. பக்கம் பாருங்கள் கிழங்கு மில்லு ஓட்டிகிட்டு இருக்காங்களாட்டிருக்கு. பாருங்கள், புதுசாக பங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு கொஞ்சம் நல்ல பங்குங்க, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மக்களுக்கு நல்லா பயனுள்ளதாக போட்டிருக்காங்க. நல்லா கிரவுண்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த இடத்துல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஏதாவது கட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா மழை போகிற வரைக்குமே இப்படி தாங்க இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆலமரம்லாம் வச்சுருக்காங்க, விழுது தொங்குது பாருங்கள். இந்த ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா நான் 2021 இந்த பக்கம் கேபிள் கலெக்ஷனில் நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜாபு. பாருங்கள், இந்த வீடெலாம் போய் இந்த மாதிரி மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து நடுவில் கட் ஆயிரும். அதை கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா செக் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சி மரத்தில் ஏறி நைட்டு 10 மணி ஆனாலும் அதை ஏறி பண்ணோம். அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் செஞ்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ விட்டுட்டேன். இந்த ஏரியா தான், இந்த ஏரியாவில் எங்களுக்கு கலெக்ஷன் பண்ணவே சூப்பராக இருக்கும். அப்படியே நான் மதியான டைமில் வந்தாலும் அவ்வளோக்கு வெயில் தெரியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரம் இல்லை. கொஞ்சம் தூரம் விட்டு வச்சுருக்காங்க புளிய மரம். கொஞ்சம் தூரத்தில் மரம் இருக்குது, கொஞ்சம் தூரம் மரம் இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் அந்த வெயில் ஒன்றும் அவ்வளோக்கு தெரியல. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குளிர்ச்சி ஏரியா தான் நாட்டிருக்கு. பக்கமாக வந்துட்டோம். வீடு அவ்வளோதான், கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. பாருங்க, மலையெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கு. மழையே இல்லை, எல்லாம் காஞ்சி கருவாடாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, எல்லாம் பாக்கு மரம் போட்டிருக்காங்க. பாருங்க, மலையெல்லாம் ஒரு காஞ்சி போய் மரம், அந்த இது மட்டும்தான் நிற்குது. மரம் தான் நிற்கிது, இலையே இல்லை. பாருங்க, எல்லாம் வெறும் காஞ்சி போய் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.